வெல்கம் டு மம்மிஸ் கிச்சன். எங்கள் அம்மா சூப்பராக மீன் குழம்பு பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்ததால் அம்மாட்ட மீன் குழம்பு பண்ணித்தர சொல்லி கேட்டோம். சிம்பிளாக சூப்பராக ஊரே கமகமன் மணக்கிற மாதிரி இருந்தது. இப்போ அம்மா எப்படி மீன் குழம்பு பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுக்கலாம். அடித்து ஒரு குண்டாவில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை கொரகொரப்பாக மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் போதும். அப்புறம் அரை மூடி தேங்காயை நல்லா மைய அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைக்கணும். அரைச்சி அதையும் அது கூடயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மூணையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் வரமிளகா பொடி போட்டுக்கலாம். காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவு போட்டுக்கோங்க. இப்போ இதுலேயே நம்ம மல்லிப்பொடி ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதிலேயே கொஞ்சம் கருவேப்பிலையை பச்சையாகவே போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதிலே கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே அம்மா கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் அப்படி மிதந்து மேலே வருது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு குட்டி கடாய் எடுத்து 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டு வறுத்துக்கலாம். வறுத்து அதை ஒரு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது குழம்பு கொதித்த உடனே நம்ம போட வேண்டி இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு நம்ம கலக்கி வச்ச குழம்பை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்ததும் மீன் போட்டுடலாம். மீன் போட்டாலே நமக்கு குழம்பு ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். இது மாதிரி அம்மா 2-3 டைப்ஸில் குழம்பு பண்ணுவாங்க. இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பொடிச்சு வச்ச பவுட்ரு அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு. மீனையும் அதுக்குள்ளே போட்டுடலாம். என்ன மீன் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா மீனுக்குமே இந்த குழம்பு சூட் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சா போதும், குழம்பு ரெடி ஆயிரும். சீக்கிரமாகவே மீன் வெந்துடும். நாங்கள் எல்லாமே அம்மாவோட மீன் குழம்புக்கு அடிக்ட்டு. இப்போ இதில் மல்லித்தலையை போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கமகமன்னு சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.